இப்போ கார்போஹைட்ரேட் வாட்டர்னு சொல்கிறாங்க, கொக்கோ கோலா, மற்றபடி ட்ரிங்க்ஸ்லாம் சொல்கிறாங்களே, அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, இந்த பசியில் நல்லா சோடா அப்படிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த அந்த ஆசிடும் இதுவும் சேர்ந்து நல்ல கலவை இன்னும் அதிகமாகி அந்த மூக்கசை இன்னும் அதிகமாக புண்ணாக்கும். அதேமாதிரி மசாலா சாமான் சாப்பிட்டாலும் சரி புண்ணாக்கும். இதை அதில் தான் ஆசிடை பேஸ் போட்டு அமுக்கிறதா மட்டும்தான். நெய் போட்டு சாப்பிடுங்க, சாதத்தை சாப்பிட்டுக்கோங்க, மிளகு ஜீரகம் முதல்ல எடுத்துக்கோங்க, ஒரு பாசிப்பருப்பு போட்ட கூட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது. நல்லா பசிக்கும் போது அந்த ஆசிடை அமுக்கிற பேஸ் எடுத்துக்கோங்க தவிர திருப்பி ஆசிடே எடுத்துக்கும் போது இதே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த இரைப்பையில் அந்த மூக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணு வர ஆரம்பிக்கும். இதுதான் இரைப்பையோட குன்மம், அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதை சரி பண்ணுறதுக்கு அப்படிதான் இந்த சூர்ணம் சொல்கிறோம். அதை சூர்ணம் செஞ்சு மருந்தாக நீங்கள் சாப்பிட விரும்பல அப்படின்னா, இது வராமே இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான சாப்பாடு, அதாவது அதில் சொல்லியிருக்கோம் இல்லையா, சுக்கு, திப்பிலி, சீரகம், இதெல்லாம் நம்ம சமையலில் செஞ்சு முதலேருந்து கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம